அப்படி அப்படி இல்லாத பட்சத்தில் நீ ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது நாங்கள் அதை கேட்குறோம்ல, கேட்டதுக்கு வந்து நீ நீ அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணி என்ன பண்ற? என்ன விஷயம் கேட்கறதுக்கு நான் வந்து ரெசிப்ரோகேட் பண்ணல. ஒரே நிமிஷம், தண்ணி மட்டும் தான். 5 நிமிஷத்தை பத்தி நீ எல்லாம் பேசுறியா ஆதிரை? 5 நிமிஷத்தை பத்தி நீ எல்லாம் பேசுறியா ஆதிரை அப்படின்னு சொல்றானா? யாருதான் பிளேட் எடுத்து போட்டு இங்க உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா வெறுப்பாகும். அப்படியே போய் உட்கார்ந்து உனக்கு எஃப்ஜே சாப்பிடணுமா? அவன் சாப்பிட்டா என்ன சாப்பிடாதே இப்ப அப்புறம் ஏன் கூப்பிட்டு இருக்க? அவ்வளவு அக்கறை இருந்தா ஏதோ எஃப்ஜே சொல்றான். ஹவுஸ் மேட்ங்கிற முறையில அவள அக்கறையால எஃப்ஜே சொல்றான். கேளு என்ன சொல்றான்னு கேளு. எஃப்ஜே சொல்றான். ஒரு நிமிஷம். எஃப்ஜே சொல்றான் அவ்வளவு அக்கறையா இருந்தா அந்த பிளேட் எடுத்து வந்து கொடு, நான் இங்கே சாப்பிடுறேன்னு சொல்றான். சாரி டைம் இல்ல. இவ்வளவு எஃப்ஜே வந்து சொல்றான். இந்த திவ்யாவோட இஷ்யூவும் வினோத் எடுத்துட்டு வந்து இந்த கனியோட பிரச்சனையும் மட்டும்தான். மற்றபடி எந்த பிரச்சனையும் என் காதுக்கு வரல. அவங்க இவங்க அங்க பேசுறது இங்க பேசுறது அதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? நான் கேம் ஆடுறேன், நான் வந்து என்னது சரி அப்பனா வந்து சிம்பதி கார்டு பண்றேன், கேக்குறேன். இல்ல அப்பனா நம்ம என்ன பண்ணோம்னா, சாண்ட்ராக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னு அவ இது பண்றாங்க, விட்டு எதையும் நம்ம மூலியமா இல்ல ஏய் நான் ஒபினியன் சொல்லிட்டேன். I was genuinely asking என்னென்ன இது இருக்குன்னு. அதை அவ லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு இருந்தா. நான் ஒண்ணு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டுலாம் நான் வந்து சொல்ல வரல. உடனே இங்க வந்து உடனே இது பண்ணாங்க. என்ன உடனே? நான் என்ன சொன்னேன்? நான் இந்த விஷயத்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு பேச வேண்டாம். இப்போ அவ சிம்பிள். இப்போ அவ வந்து என் மூலமா எனக்கு எந்த இதுவும் என் காதுக்கு ரீச் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதோட விட்டு எதுவும் சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. அவங்களுக்கு தோணும் போது அவங்க டீல் பண்ணிப்பாங்க. நான் தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். வேற யாராவது டீல் பண்றாங்க எனக்கு புரியல. எனக்குள்ள யாராவது வந்து இல்ல இவங்க என்ன மேபி என்ன சொன்னாங்க, என்ன இது பண்ணாங்க அப்படிங்கறத நீயும் தெரிஞ்சுக்க வேண்டாம். எனக்கு புரியல. இப்ப நீ வந்து அப்படி சொன்னாங்களா, அப்படி இது பண்ணாங்களா அப்படின்னு ஒண்ணு கேக்குறேன்ல. நான் யாருமே கேட்கவே இல்லை. நான் உங்ககிட்ட கேட்டேனா அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க? இங்க ஒரு கான்வர்சேஷன் அப்படி போச்சா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்ல, அது கூடவே வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி ஒரு கான்வர்சேஷனே வரல. என்ன கான்வர்சேஷன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அப்படி இதெல்லாம் தான் பிரச்சனையா அப்படின்னு நீ சொல்றல, அது கூடயுமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டாம். இங்க பிரச்சனையே நான் எடுக்கல. நான் எந்த பிரச்சனையும் நான் இங்க எடுக்கல. ஏய் என்ன இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு புரியல. give me some space. நான் வந்து நான் தனியா சொல்லிக்கிறேன். இது அப்புறம் வேற ஏதாவது ஒண்ணு சொல்லி இது பண்ணி அதை அப்படியே ஒரு பெருசா நீ பண்ணிட்டு இருக்க. நான் எதுவுமே இங்க பேசல. நீங்க ஃபுட்டு விஷயம் சொல்லும் போது நான் வந்து சொன்னேன் எதுவும் சொல்லாத, அவ வந்து கோவம் ஆயிடுவா, போயிட்டேன்னா அப்புறம் வந்து வேற யாரும் சமைக்கிறதுக்கு இல்லைன்றது என்னோட பாயிண்ட். நான் வந்து அமித்து கிட்ட சொன்னேன். அவ்வளவுதான். இங்க வேற நான் எதுவுமே எடுத்துட்டு வரலையே. வேற நான் இல்ல வாட் ஐ ஹேவ்ன்றதை நான் உங்ககிட்ட தனிப்பட்டு நான் பேசுறேன். இவரோட இதை பத்தி நானும் இவ்வளவு பேசிருக்கோம். என்னோட பாயிண்ட் நானும் ஃபீல் பண்ற ஒரு விஷயம், நீ இவ்வளோ ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னா, நீங்க இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணா, அது நான் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதை டிஸ்கஸ் பண்ணா அது தீரும், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பட் நீங்க வந்து இல்லை இது கிடைக்காது, எனக்கு தேவையில்லை, எனக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நீங்க தெளிவா சொன்னீங்க. அண்ட் அதை மறுபடியும் நான் சொன்னேன். அப்போ அதே தான் பதில் சொன்னேன். இப்போ வந்து கனி அங்க இங்க பேசுறது, இந்த சிம்பதி கார்டு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு நான் இது வரைக்கும் நான் கேட்கல. அந்த மாதிரி அவங்க பேசுறது காலையில வந்து கேம் பிளான் அப்படின்னு சொல்றதை மட்டும்தான் நான் கேட்டது. வேற எதுவுமே அவங்க பேசுறது நான் கேட்கல. முன்னா நேற்று வந்து அந்த சீ சொல்றதும் நான் கேட்டுட்டேன். ஓகேவா? அதை நான் வந்து வினோத் கிட்ட அட்ரஸ் பண்ணிட்டேன். சீ அப்படின்னு மாதிரி அசிங்கமா பேசிட்டாங்க அப்படின்றத நான் கேட்டேன். இன்னொன்று வந்து திவ்யா வந்து அங்கே பேசின விஷயத்துக்கு நான் பேசிட்டேன். நான் தான் திருப்பி பேசினேன். எனக்கு பேச விருப்பம் இல்லை. ரம்யா இங்கே இல்லை, அதனால என்னால் அட்ரஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. சாட்சி இல்லாமல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். தூக்கம் விஷயம் நான் வெளியில போய் படுத்துட்டேன். நான் யாருக்கிட்டையும் வந்து ஹெல்ப் கேட்கவும் ஒன்றுமே நான் பண்ணல. நான் பாட்டுக்கு நான் போய் படுத்துட்டேன். இப்போ எதுக்கு இப்போ இந்த
விஷயம்னு தான் எனக்கு புரியல. இப்போ எதுக்கு இது ஒரு விஷயம் அப்படின்னா, ம் நான் என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். நான் இருக்கிற ஒரு வீட்டில் 10-15 பேர் இருக்காங்க. இந்த வீட்டில் ஒருத்தங்க மட்டும் தனியா ஒரு மாதிரி அப்படி சோகமா, இல்லை. நான் ஸ்டார்டிங்ல இருந்து நான் சோகமா இல்லை. பட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பிரச்சனை இருந்த போதுல இருந்து நான் அப்படிதான் இருக்கேன். நான் தனியா தான் இருக்கேன். நான் யாரு கூடயும் போய் உட்காந்து பேசுறது, திவ்யா என் கூட பேசுறது இல்ல சார் அப்படி இருந்தது இல்லை. நீங்க எப்பவுமே அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் நீங்க ஒரு குரூப்ல இருந்தது இல்லை. ஆனா அட்லீஸ்ட் 2-3 பேராவது உங்களை சுத்தி இருப்பாங்க. அதான் ரம்யா திவ்யா கூட நான் பேசிட்டு இருந்தேன். அதுதான் நான் சொன்னேன். நான் பேசினவங்க இப்ப யாருமே இல்ல. பிரஜன் கூட பேசிட்டு இருந்தேன், தியானா கூட பேசிட்டு இருந்தேன், ரம்யா கூட பேசிட்டு இருந்தேன். அப்படி அவங்க எல்லாரும் வெளில போயிட்டாங்க. ஆமா. So, அதனால நீங்க தனியா தட் வாஸ் மை குரூப். அதுல ஒரு ஆள் வந்து அங்க அந்த குரூப்ல போய் சேர்ந்தேன். நான் அந்த குரூப்ல போய் நான் என்டர்டெயின் பண்ணதோ, அவங்க வந்து என்ன என்டர்டெயின் பண்ணதோ கிடையாது. புரியுது. பட் இப்போ நீங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க ஆப்வியஸ்லி தனியா ஆகும். பிகாஸ் எனக்கு என் கூட என்ன சுத்தி யாருமே எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தவங்க யாருமே இல்லாதப்போ ஆப்வியஸ்லி நான் கம்ஃபர்டபுள். பட் அதை அவங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு அவங்க ஏன் பாக்குறாங்க எனக்கு புரியல. முன்னாடி அவங்க என்ன அக்கறை பாத்துட்டாங்க. இருக்கும் இல்லையா? தட் இஸ் நாட் அக்கறை. நான் இப்போ வந்து இப்போ என்னால அந்த குரூப்ல போய் நான் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு அந்த குரூப்ல போய் என்ன வேணும்ன்றது எனக்கு பிளானே இல்லை. நான் இது பண்ணவும் மாட்டேன். ஓகேவா? இப்போ அவங்க ஃபீல் பண்ணன்றதுக்காக நான் என்ன பண்ணணும் எனக்கு புரியல. அவங்க உங்க ஃபீல் சைடுல ஒரு நியாயம் அவங்க இருக்கு. feel நீங்க அதை பண்ணி- பேசுனீங்கன்னா அப்போ எனக்கு என்ன நியாயம் வந்து இந்த சிம்பதி காரை பண்ற அது பண்ற இது பண்றதுன்னா எனக்கு என்ன நியாயம் எனக்கு அதுக்கு இல்ல. புரியல. நீங்க வந்து திவ்யாவோட ஒரு மனஸ்தாபம் இருக்கு. ஆமா. அந்த விஷயத்துக்கு இல்ல. அவங்க சைடு அவங்க சொல்லிட்டாங்க. உங்க சைடு நீங்க இன்னும் சொல்லல. எங்க அதுதான். சைடு எனக்கு யார்கிட்டயும் சொல்லணும்னு தோணல. அதுதான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க சொல்லிட்டா அப்போ அது ஒரு அதுதான் அவங்களுக்கு அவங்க விருப்பம் அவ்வளவுதான். ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்க வந்து இவ்வளவு நாள் ஃபீல்ட் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் இந்த கேம் பத்தி எப்படின்னு. இது உள்ள வந்தா பேசுனா இது உள்ள வந்து ஒரு தீர்வுக்கு தான் நம்ம இந்த இடம். ஆச்சரியமா இருக்கு. ஓகே, ஓ அப்படியா அப்படின்னு கேட்கிறேன் நான். ஏன்னா பார்வதி மூஞ்சியே பல கதகளி ஆடிட்டு வந்து உட்கார்ந்துச்சு. அதை நான் பார்த்தேன். இது இவளுக்கு இன்றோடு இவள் வந்து சிசிடிவி கேமரா என்று அழைக்கப்படுவாள். எப்படி கரெக்டா வாட்ச் ஆகுறா பாரு. மூஞ்சி அந்த மாதிரி இருக்குடி. நீ பண்ண ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு அதுல எப்படி தெரிஞ்சுச்சுன்னா ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம், அதெல்லாம் நானே டீல் பண்ணிக்கிறேன். ஒரு ஹர்ட், ஒரு மன வலி, நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக்கே வந்து நான் கூட டாக்டரா சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. என் சோகம் என்னோடு. உங்க பாடினா அப்படி நீங்க பாட்டுக்கு போறீங்க, கண்ணுல தண்ணி வந்துச்சு. அவங்க முன்னாடி ஏன் சொல்லணும்? நான் ஒரு பப்ளிக்கா அவ்வளவு பேர் முன்னாடி அவ்வளவுதான். நான் ஒரு விஷயம் நான் ஏன் சொல்லணும்? இவர்கிட்ட சொல்லும்போது எவ்வளவு பேர் பார்த்தாங்க. நம்ம வீட்டுல அது நடக்கும்போது அவ்வளவு பேர் பார்த்துட்டாங்க. அவங்க நான் சொன்ன சொன்ன விஷயம் விஷயம் நடக்கும்போது அவ்வளவு பேர் பார்த்துட்டாங்க. அது நான் ஒன்றும் ஹைட் பண்ணி வச்சோ இல்ல பாத்ரூமுக்குள்ள போய் நடந்த விஷயம் கிடையாது இது. நீங்க பேசுறது உங்க மேல எனக்கு கோவம் இருக்குது. உங்க மேல இருக்கிற கோவம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சாதானே, எனக்கு தெரிஞ்சாதானே அது உண்மையா. அதுதான் அது அவங்களுக்கு சொல்ல வேணாம். அவ்வளவுதான். அவங்களுக்கு இப்போ சில பேர் பேசிப்பாங்க, சில பேர் பேச மாட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க பேசணும்னா எப்படி ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல முடியும்? நீங்க பேசுங்க, இதை பத்தி வெளியில பேசுங்க அப்படின்னு சொல்ல உரிமை நமக்கும் இல்லை. இந்த வீட்டுல நீ மட்டுமா பாரு இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. 13-14 பேர் இருக்காங்க. நீ பாரு ராசாத்தி, சாப்பிடுறது நீ இங்க பாரு, இங்க பாரு, நீ மூடு. ஆல்ரெடி 3க்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது கட்ட பெரிய எடுத்துன்னு சாப்பிடு. இங்க பாரு, நீ இந்த உருளைக்கிழங்கு ஏன் வேலை இல்லாம போட்டோம்னா அதுக்கே அடிக்கணும். ஆளை சொல்லு. இவ்வளோ ஒளியும் பாரு. அரை காலையில நம்ம